நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ புதிய மாதத்துக்கு நம்ம என்ன பிரவேசிச்சிருக்கிறோம். கடந்த 9 மாதங்களும் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து 10வது மாதத்துக்குள்ள ஆண்டவர் பிரவேசிக்க ஆண்டனிச்சிருக்கிறாங்க, உதவி செய்திருக்கிறாங்க. இம்மட்டும் நமக்கு ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தினார். அதுக்காக ஆண்டருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்ம தேவையிலெல்லாம் சந்தித்து வந்தார், நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தி வந்தார், உயர்வை கொடுத்து வந்தார். அதற்காக ஆண்டருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் நம்மளை வழி நடத்தின தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 9 மாதங்களை எங்களுக்கு கண்மொழிகளை பாதுகாத்து 10வது மாதத்தையும் காண கிருபை கொடுத்தீரப்போ அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை வழி நடத்தின தேவன் இம்மானுவேலராக எங்களோடு இருந்தீரப்பா. இந்த 10வது மாதமும் நீர் எங்களோடு இருந்து நடத்த முடியாத ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முது பிரசனம், உடைய பாதுகாப்பு, முது வழி நடத்துதல் எப்பொழுது எங்கள் தங்கியிருக்க முடியாத ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் கதையின் மூலமாக எங்களோடு உடைய வார்த்தையினாலே எங்களோடு பேச முடியாத ஜெபிக்கிறோம் தகப்பனே. அடியாலை மறைத்து நீர் வெளிப்படு ராஜா. ஆசீர்வதி நடத்தி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த சம்பவம் இயேசு சுவாமி சீஷர்களுக்கு கெத்செமனே தோட்டத்தில் போய் என்ன செய்றாங்க, ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுறாரு, ஏன்னா மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குற நாட்கள் நெருங்கி வந்து விட்டது. அதனால கெத்செமனே தோட்டத்தில் போய் என்ன செய்றாங்க, வியாகுலத்தோடு ஆண்டவர் ஜெபித்து கொண்டிருக்கிறாரு. சீஷர்களையும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தூக்க மயக்கத்தெல்லாம் விழிச்சுங்க தூங்கி கொண்டிருக்காங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. விழிப்பு, அந்த தூக்கத்தினால அவங்க என்ன செய்கிறாங்க, தூங்கிடுறாங்க. அந்த தூக்கத்தினால அவங்களுக்கு என்ன வந்துடும், சோதனை வந்துடும். அதனால தான் இயேசு சுவாமி சொல்கிறாங்க, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழிப்புடன் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம சோதனை வருவதற்கு முன்பாக டெய்லி நம்ம என்ன செய்யணும், விழித்திருந்து அதிகமாக ஜெபிக்கணும். ஜெபிக்க நம்ம சோதனைகள் என்ன செய்யும், நம்மளை விட்டு நீங்கி போகும். அதான் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இந்த வசனத்தை வச்சு ஒரு சம்பவத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாறையில் ஏறிக்கோ, பாறையில் நீ ஏறிக்கோ, பாறையில் ஏறிக்கோன்னு சொல்லிட்டு பயங்கர கூக்குரல் சத்தம் கேட்குது. நீ உயிர் தப்புவதற்கு பாறையில் போய் ஏறிக்கோ, பாறையில் ஏறிக்கோள் அப்படின்னு சொல்லி பயங்கர சத்தம் கேட்குது. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டோம் அசட்டையாக ஒரு வாலிப மகன் என்ன செய்கிறான், தூங்கி கொண்டிருக்கான். ஒரு படகுல தூங்கி கொண்டிருக்கிறான். இது எங்கே நடந்ததுன்னா, நயகரா நீர்வீழ்ச்சி. அது உலகிலேயே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி, எல்லாருக்கும் தெரியும். அது எங்கே இருக்குன்னா, அமெரிக்க தேசத்துக்கும் கனடா 2 நடுவில் இந்த நயகரா நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த 2க்கு இடையில ஒரு செயின்ட் லாரன்ஸ்ன்னு சொல்லி ஒரு நதி ஓடும். அந்த நதிக்கு இடையில தான் இந்த நயகரா நீர்வீழ்ச்சி என்ன செய்து இருக்குது. அப்போ அங்கேருந்து படகுகள் அந்த போட்டு மூலமாக
என்ன செய்வாங்களாம், அந்த நயகரா நீர்வீழ்ச்சிக்கு கொண்டு போய் அங்கே கொண்டு விடவும், அங்கேருந்து இந்த பக்கத்துக்கு கொண்டு நதிக்கு இந்த பக்கத்தில் கொண்டு வரப்போ ஒரு போட்டு உண்டு. அந்த போட்டில் வந்து ஒரு வாலிப மகன் அவன் என்ன செய்வான், டெய்லி வருகின்ற ஒவ்வொரு பயணிகளும் அதை வேடிக்கை பார்க்கணும் வர்றவங்கள கொண்டு போய் என்ன செய்வான், போய் விடுவான். அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் போய் அந்த நதியில் அந்த போட்டு மூலமாக கொண்டு போய் விடுவான். கொண்டுட்டு என்ன செய்வான், மறுபடியுமாக மறுகரைக்கு கொண்டு வந்து என்ன செய்வான், விடுவான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் போய் கொண்டு விட்டுட்டு வந்தோன்னா மத்தியான நேரம் அவனுக்கு நல்ல ரெஸ்ட்டு கிடச்சிச்சு. ரெஸ்ட்டு கிடச்ச உடனே அவன் வழக்கம் போல் ரெஸ்ட்டு கிடைக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னா, அந்த அந்த செயின்ட் லாரன்ஸ் அந்த நதியில் நடுவுக்கு வந்துடுவான். அது ஒரு பெரிய பாறை இருக்குமா, அந்த பாறையில் இந்த கயிறை கட்டி படகுல இருக்கிற படகையும் அந்த பாறைக்கு நேராக ஒரு பெரிய கயிறை கட்டி அவன் என்ன செய்வானா, அதில் கொஞ்ச நேரம் என்ன செய்வானா, படுத்திருப்பானா. அதே போல் இந்த நாட்களில் ஒரு நாள் அவன் என்ன செய்தான், அப்படி படகுல என்ன செய்தானா, படுத்திருந்தானா. கடினமான வேலையை முடித்த பிறகு அதில் படுத்து என்ன செய்வானா, நல்லா என்ன செய்வானா, தூங்கிடுவானா. அப்படி அந்த நாள் அவன் என்ன செய்தான், நல்லா தூங்கிட்டான். தூங்கினவன் அந்த படகு என்ன செய்ச்சான், அந்த கயிறில் இப்படியே அங்கேயும் இங்கேயுமா என்ன செய்ச்சான், ஆடிக்கிட்டே இருந்துச்சான். அந்த ஆடுனாலும் அவன் என்ன செய்தானா, அவன் என்ன செய்தான், அப்படியே நல்லா தூங்கிட்டே இருந்திருக்கான். அந்த ஆட அந்த படகில் அந்த பாறையில் இந்த இந்த கட்டின கயிறு என்ன செய்ச்சான், மெதுவாக அது என்ன செய்தான், அவள் அந்த கயிறு வந்து என்ன செய்ச்சான், அப்படி முடிச்சிலிருந்து அது விடுபட்டுட்டே இருந்துச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன செய்ச்சான், அப்படி கலண்டுருச்சான். கலண்டு அது கலண்டாலும் இவனுக்கு என்ன தெரில, அவனுக்கு அந்த உணர்வே இல்லை. நல்லா அயர்ந்து என்ன செய்தான், நித்திரை பண்ணிகிட்டு இருக்கான். நல்ல தூக்கம். அந்த தூக்கத்தின் மத்தியில் கூட அவன் என்ன பண்ணினானாக்கும், தனக்கு வருகின்ற ஆபத்தை உணராதபடி, சோதனைக்குட்படாதபடிக்கு அவன் விழிப்பு இல்லாதவன் அவனுக்கு என்ன செய்தான், காணப்பட்டான். அவனுக்கு அந்த அந்த விழிப்பு இல்லைனால அவனுக்கு என்ன செஞ்சு, அந்த சோதனை வந்துச்சு. என்ன நடந்தது தெரியுமா, அந்த கயிறு அந்த பாறையில் கட்டப்பட்டிருந்த அந்த கயிறு என்ன செஞ்சான், முழுவதுமாக என்ன செஞ்சான், அவிழ்ந்து போயிடுச்சான். அவிழ்ந்து போகவும் இந்த படகை என்ன பண்ணிச்சான், மெதுவாக என்ன செஞ்சான், அந்த நதியில் அந்த லாரன்ஸ் நதியில் மெதுவாக என்ன செஞ்சான், நகர ஆரம்பித்தான். நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது தான் இங்கே இருக்கிறவங்க அந்த அந்த சுற்றி நதி ஓரத்தை சுற்றி நிறைய பேர் என்ன செய்வாங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். வேலை பார்த்தவங்க இவன் நதியிலேருந்து அப்படி நகண்டு வந்துட்டு இருக்கிறது, இவன் தூங்கிட்டு இருக்கிறத அங்கே வேலை பார்த்தவங்களும் என்ன செய்தாங்களாம், பார்த்து கொண்டே இருக்கிறாங்களாம். வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு என்ன தெரியுது, அவனுக்கு நேரிடுற ஆபத்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் படகுல தூங்கி கொண்டிருக்கிற அந்த வாலிபனுக்கு என்ன செய்யுது, அவனுக்கு வரப்பெற ஆபத்து அவனுக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஏன்னா அயர்ந்த நித்திரை, அந்த தூக்கத்தை விட்டு நல்ல சுகமான தென்றல் காற்று, அதனால் அவனுக்கு என்ன செய்ய முடியல, அந்த வரும் ஆபத்தை அவன் அறியாதபடி, அவனை வருகின்ற சோதனையில் நம்ம விழுந்துருவோமேன்னு சொல்லிட்டு ஒரு விழிப்பு இல்லாதபடி அவன் என்ன செய்தான், நல்லா தூங்கிட்டு இருந்தான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க எல்லாம் நினச்சிடாங்க, அவன் வரும்போது ஒரு இடத்துல அந்த போட்டு கயிறு கவிழ்ந்து வரும்போது ஒரு சின்ன பாறை இருந்துச்சு. அந்த சின்ன பாறையில் அது என்னச்சு, லேசாக மோதி நின்றுச்சு. அந்த மோதி நின்னா கூட அவனுக்கு என்ன உணர்வு இல்லை, அப்படியே நல்லா என்ன செய்கிறான், தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருந்தவன் அந்த அந்த அதில் மோதி நின்றுச்சு. அப்போ நின்னா இந்த ஆபத்துலேருந்து அவனுக்கு என்ன கிடைக்கும், அந்த நயகர நீர்வீழ்ச்சிக்கு நேராக இந்த போட்டு போகாது. இதில் நல்ல வேலை, எல்லோரும் என்ன செய்றாங்க, வெளியில் உள்ளவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நல்ல வேலை அந்த பாறையில் மோதி நின்றுச்சு, இவன் என்ன செய்வான், இனிமேல் தப்பிச்சு பிழைச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அந்த ஆபத்தை உணர்ந்தவர்களாக வெளியிலேருந்து அத்தனை பேர் கூச்சலிடுறாங்க. அந்த பாறையில் ஏறிக்கொள், உன் ஜீவன் தப்ப அந்த பாறையில் ஏறிக்கோ,
உன் ஜீவன் தப்ப அந்த பாறையில் ஏறிக்கோ ஏறிக்கோன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கத்துறாங்க. ஆனால் அவன் என்ன செய்யலை, அந்த சத்தம் எதுவுமே அவன் காதில் என்ன செய்யலை, விழலை. விழாமலேயே மறுபடியுமாக அவன் என்ன பண்ணுறான், கத்திக்கிட்டே அவங்க என்ன செய்கிறாங்க, கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது அறியலை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த நதியில் என்ன வந்துச்சு, நயகரா நீர் வீழ்ச்சி பக்கத்தில் தான் வந்திருக்கிறான். அந்த ஒரு சின்ன பாறையில் மோதி நிற்கிறான். அவன் தப்பி இருக்கலாம், அந்த ஆபத்துலேருந்து அவன் தப்பிச்சிருக்கலாம். அவன் தூக்கம், அந்த தூக்கத்தினால அவன் என்ன பண்ணா, பெரிய ஆபத்து என்ன செய்ச்சு வந்துச்சு. அந்த நீர் வீழ்ச்சியிலேருந்து வந்த நீர் வேகமாக வந்ததுனால அவனை என்ன பண்ணிடுச்சுன்னாக்கும், அந்த படகை என்ன செய்ச்சு, அவனையும் சேர்த்து என்ன செய்ச்சு, அப்படியே அடித்து கொண்டே போயிடுச்சு. தூரம் என்ன செய்ச்சு, அவன் என்ன செய்ச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சது. அந்த நீர்வீழ்ச்சியில் என்ன செய்ச்சு, அடித்து செல்ல ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே அடித்து செல்ல ஆரம்பித்தது. அவன் கடைசி நேரத்தில் அந்த ஆபத்து வர்ற நேரத்தில் அவன் என்ன செய்யறான், விழிக்கிறான். முழிச்சு பார்க்குறாங்க என்ன நடக்குது. மரணத்துக்கு கொஞ்சம் நொடி தூரம் தான். அந்த அருகாமையில் என்ன செய்யறான், வந்துட்டான். தப்பி போகிறதுக்கு வழி இல்லை. முழிச்சு பார்க்குறான், கதறி பார்க்குறான், கத்தி பார்க்குறான். அவனை யார் சுற்றி இருக்கிறவங்களும் நினச்ச முடியாது, காப்பாற்ற முடியாது. இந்த சூழ்நிலையில் அந்த நதியில் அவனை நினச்சி அப்படி அடித்து செல்லப்பட்டான். அவனுக்குடைய நேர்ந்த கதி மரணம். பாருங்கள், இந்த நாட்களில் அவன் விழிப்பில்லாத இருந்ததுனால, அவன் விழிப்புள்ளவனாக இருந்திருந்தா அவன் நினச்சிருப்பான், தப்பி பிழைச்சிருப்பான். அந்த மக்கள் போட்ட கூக்குரல் அவன் நினச்சிருக்கலாம், விழிச்சிருந்தா அவன் தப்பி உயிர் பிழைச்சிருக்கலாம். அந்த கூக்குரல் கேட்டாலும் அவன் என்ன செய்யல, அந்த கூக்குரலை கேட்காதபடினால அவன் என்ன பண்ணினான், அவனுக்கு மரணம் நேரிட்டது. ஆபத்தை உணராதவனாக, தூக்கத்தினால அவனுக்கு வந்த ஆபத்தை உணராதபடி அவன் செஞ்சதுனால அவனுக்கு என்னச்சது, மரணம் நேரிட்டது. அதே போல் தான் இந்த நாட்களில் நம்ம நினச்சிடும், தூக்கத்தை அதிகமாக நம்ம நினச்சிடும். அதான் ஆண்டவர் அருமையாக சொல்கிறாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்கிறாரு. இன்றைக்கு நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுறோமா, விழிப்புள்ளவர்களாக நம்ம இருந்து ஜெபம் பண்ணுறோமா? அதே போல் இந்த நாட்களில் ஆண்டவர் தூக்கத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, 6ஆவது அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். பாருங்க, இன்றைக்கி அதே போல நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். அதான் தூக்கத்தை நம்ம நினச்சக்கூடாது, விரும்பக்கூடாது. தூக்கத்தை நம்ம நினச்சக்கூடாது, விரும்பவே கூடாது. தூக்கம் நம்மளை என்ன செய்யும், கந்தையே உடுத்து விற்கும். நம்ம தூக்கம் நம்ம என்ன செய்யணும், தூங்கிட்டே இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது, எழும்பி பிரகாசிக்க முடியாது. படிக்கின்ற நாட்களில் படிக்காதபடி தூங்கிட்டே இருப்போன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம எப்படி நம்ம செய்யப்படும், படிக்க முடியும்? நாளைக்கு படிச்சுக்கிடலாம், நாளை மறுநாள் படிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்கிட்டே இருந்தா, இன்னுதான் நாள் இருக்குதே அப்போ படிச்சுக்கிடலாம். மம்மி டேடி எழுப்பி விடுவாங்க, எடா நேரம் இல்லைடா சீக்கிரம் படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. நம்ம என்ன செய்வோம், ஏம்மா இன்னும் நாள் இருக்கலாமா, நான் இன்னும் கொஞ்சம் நான் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நேரம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், பெட்ஷீட்டை நல்லா இழுத்து என்ன செய்வோம், மூடிக்கிடுவோம். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், நம்ம தூங்கிட்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். கடைசி நேரத்தில் போய் நீ படிச்சுட்டு அவ்வளோ நேரம் நான் தூங்கிட்டு பரீட்சைக்கு காலையில் போய் நல்லா தூங்கிட்டு முழிச்சு படிச்சுட்டு இப்போ எக்ஸாம் எழுதுனா உனக்கு எப்படி ஞாபக சக்தி இருக்கும்? எப்படி ஒரு பாடம் படித்தாங்கன்னா ஒரு 4-5 நேரம் ரிவைஸ் பண்ணால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், கரெக்டாக உட்காந்து படித்தா, விழிப்புடன் படித்தா தான் மார்க்கை நம்ம நல்ல மார்க்கை எதிர்பார்க்கலாம். ஆனால் தூங்கி நம்ம என்ன செய்யலாம், படித்தாங்கன்னா நம்ம என்ன செய்யும், நம்ம மார்க்கை நம்மளை என்ன செய்யும், நம்மளை தூங்கி விழ பண்ணிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், விழிப்புள்ளவர்களாக படிப்பின் காரியத்திலேயோ
இல்லை வேலை பார்க்குற நேரத்துலேயோ, இல்லை பெண்களாகிய நாம் ஜெபத்தில் நம்ம எப்படி விழிப்புணர்வுளாக இருக்கிறோம், நம்ம விழிப்புணர்வில் இருப்போம். அன்று அருமையாக ஒரு உதாரணத்தை சொல்கிறார். யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ளணுமா? எறும்பிடத்தில் சின்ன அற்ப ஜந்து, அந்த எறும்பு, அதனிடத்தில் போய் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? கற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன செய்யுது? கோடை காலத்தில் என்ன செய்தான்? சேர்த்து வைக்குது. சோம்பேறியே, எறும்பினத்தில் போய் என்ன செய்யி? அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அது கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்குது. தனக்கு தானியத்தை, அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்குது. அது தூங்கலை. அந்த எறும்பை என்றைக்காவது நம்ம பார்த்துருக்குறோமா? அது தூங்கின மாதிரி பார்த்துருக்குறோமா? எப்போதும் அது என்ன செய்யும்? சுறுசுறுப்பாக ஊர்ந்து போய்கிட்டே என்ன செய்யும்? இருக்கும். அதே போல் நம்ம தூங்காதபடி விழிப்புள்ளவர்களாக ஒரு எறும்பை போல, உதாரணத்துக்கு ஏசப்பாவே நம்மளுக்கு வேதாகமத்தில் என்ன செய்யிருக்காங்க? கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதை எறும்பை போல ஒரு சுறுசுறுப்புள்ளவர்களாக, தூக்கம் இல்லாதபடி, நம்ம என்ன செய்ய தூங்காதபடி, நம்மளுக்கு எக்ஸாம் ஒரு பெரிய நம்ம என்ன செய்யிருக்கிறோம்? சோதனை, நமக்கு டெஸ்ட்டு. அந்த சோதனை என்ன தான்? நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். அந்த சோதனைக்கு முன்பாக நம்ம நினச்சிருக்கணும், விழித்திருந்து ஜெபத்தோடு நம்ம பாடங்களை படிக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? வருகின்ற ஆபத்திலிருந்து, சோதனையிலிருந்து ஆண்டவர் விடுவித்து நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்த்துவார். நம்மளை சந்தோஷப்படுத்துவார், நம்மளை மேன்மைப்படுத்துவார். அதில் நம்ம எப்போதும் நம்ம நினச்சணும், சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபித்து ஜெபித்து நம்முடைய பாடங்களை படிக்கும்போது, நம்முடைய வேலைகளை செய்யும்போது, நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டு சமத்தில் வைக்கும்போது அன்று கண்டிப்பாக ஆண்டு என்ன செய்வார்? நம்மளை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நம்மளை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு என்ன செய்வாங்க? வாழ வைப்பாங்க. அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஆண்டு ஏசப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த கதையின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி வேத வசனத்தின்படியாக எல்லாருக்கும் சோதனை வரும். அந்த சோதனை வருவதற்கு முன்பாக நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்கும்போது, ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? வெற்றி நம்ம கொடுக்குற தேவனாக இருக்கிறாங்க. ஒரு எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தூங்கி விழாத தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். தூக்கத்தை விரும்பாத நீ தரித்திரனாவாய் சொல்லி வேத வசனம் சொல்லுது. தூக்கம் வர்றதுனால அந்த வேத வசனத்தை நினச்சிக்கொள்ளுங்க. தூக்கம் வந்துச்சா எழும்பி நடமாடுங்க, ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க, ஒரு சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளணும். ஒரு எறும்பை போல் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். சோம்பலாக இருக்க போகதான் என்ன பல நினைவுகள், டிவியை பார்க்க சொல்லும், செல்ஃபோனை பார்க்க சொல்லும். அதில் நம்முடைய காரியத்தை எல்லாவற்றையும், செய்கைகள் எல்லாவற்றையும் ஒரு சுறுசுறுப்பாக, ஒரு எறும்பை போல் சுறுசுறுப்பாக வைக்கும்போது நமக்கு தூக்கம் வராது, சோம்பல் வராது. நம்ம தீர்மானம் எடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆசீர்வதியும் நடத்தி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.